வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். எல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? இப்போ என்ன சீசன் சொல்லு. இப்போ வந்துட்டே இருக்கு. இப்ப நிறைய சீசன்ல இருக்கு. என்னோட புடவை மாந்தோளர் கலர் புடவை. கலர் பார்த்த உடனே என்ன தோணணும் உனக்கு? மாங்காய் வச்சு. எக்ஸாக்ட்லி. இது என்னன்னாக்கா பழைய மாங்காய், போன வருஷத்து மாங்காய் எல்லாம் வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க. அத வச்சு I want to making a குழம்பு. Fantastic. So you want to know the ingredients. இதுல இது முதல்ல மெயினா இருக்கிறது மா வத்தல். அது நான் அப்புறம் சொல்றேன் எப்படி பண்றதுன்னு. சரி. இதுக்கு பெருங்காயம் ஒரு சின்ன 2 மூக்குத்தி அளவு, அப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகு, 3 வெத்த மிளகாய், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2.5 டீஸ்பூன் துவரம் பருப்பு. அப்புறம் இந்த கருவேப்பிலை வச்சிருக்கேன் பாரு, அதுல கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மாத்திரம் எடுத்துட்டு மிச்சத்துக்கு அப்படியே இதை நல்லா இது பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் I'll tell you this மாங்காய் வத்தல் ஊற வச்சிருக்கேன் நான். மாங்காய் வத்தல் காட்டு எல்லாருக்கும். இந்த மாங்காய் வத்தல் such a wonderful thing. இது நல்ல மித்தலா இருக்கிற மாங்காய். நம்ம ஆவக்காக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் பாரு. அந்த இதுல there be a filament in this. Filament. I hope I'm using the right word. இது actually people who have dysentery அவங்களுக்கு இது கொடுத்தாக்க அப்படியே நின்னுடுவாங்க. That's what they say. இந்த குழம்புக்கு I don't use புளி at all. Maybe ஒரு கொட்டை, ஒரு சின்ன ஒரு ஒரு புளியங்கொட்டை அளவே அது இதோடய சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இதுக்கு நான் இதையும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். Fantastic. போடு. இங்குவா, பெருங்காயம். இங்குவாவா அதுக்கு? தெரியல. சொல்லு நான் போறேன். அடுத்தது இது மிளகு. add the உளுத்தம்பருப்பு. சபாஷ். இது என்ன பருப்பு இல்லன்றதால இது ஒரு கன்சிஸ்டன்சியும் கொடுக்குது. and also இந்த மிளகுக்கு இருக்கிற காரத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. பிகாஸ் சாம்பார்னாக்கா நம்ம பருப்பு எல்லாம் போட்டுடுறோம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் இதுக்கு வாசனைக்கு. இதெல்லாம் துவரம் பருப்பு. இதுக்கு ஏர்வையா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? பருப்பு தொகையல். பருப்பு தொகையல், நல்ல வெண்டைக்காய், பிடிக்கவே காஜர் பச்சடி, ரசம் எல்லாம் கடைசியில ஃப்ரை பண்ணி கடைசியில எடுக்கிற சமயத்துல ஒரு 4 கருவேப்பிலை. 4? ஆமா. ஆனா கவுண்ட் பண்ணா 8 இருக்கும். அவளுக்குலாம் தெரியும் நான் 4 என்ன சொல்றேன். எல்லாரும் அவ வாரத்துல அப்படிதான் பண்ணுவா. ஷூட்லயே அப்படி வருங்கிட்டு பாருங்க. அந்த மிளகு வாசனை எல்லாமே. அண்ட் கருவேப்பிலை of course. அது மாத்திரம் ஒரு டேஷ் தான். சாதாரணமா தோட நம்ம மிளகு குழம்பு பண்ணோம்னா நிறைய போடலாம். இதுக்கு கொஞ்சம் அப்படி அவ்வளவுதான். சோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பேஸ்ட். ஆமா, அதே மாதிரி அந்த ஊற வச்ச பேஸ்ட் அது. சரி. ஏன்னா அதுதான் பேஸ் ஃபார் தி ஹோல் திங். புளி கொறிக்கிறது அது எத்தனை நீ சொல்லவே இல்லையே. இது மாதிரி மா கொட்டை இது 3 இருக்கு. இங்கேயும் ஒரு 3 தான், 3 4 ஊற போட்டு இல்ல. இத பாரு, இந்த ஓடு இருக்கு பத்தியா, அதை மாத்திரம் எடுத்துடணும். அதனாலதான் நீ அரைக்கிறேன்னு நான் வாண்டான். அது ஒரு தனி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஓகே. இப்ப இந்த பல்ப்பு நல்லா மாங்காய் அரைச்சிருக்கேன் பாரு. இதுல ஒரு ஓடு இருக்கு பாரு. இந்த ஓடெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். I didn't want to waste it. Okay. பட் அரைச்சிருந்துற கூடாது. இதெல்லாம் குழம்புல போடலாமா? போட்டுடலாம். அரைச்ச பருப்பு அரைச்சது, பருப்பு மிளகு. ஆமா, அதெல்லாம். ஓகே. சரி. இப்போ பாரு, இது இப்போ இதுல இது பாரு, இந்த ஓடையும் போடுறேன். I'm adding the pulp. Fantastic. இது 4 ஓடோடது. இதுக்கான உப்பு ரொம்ப பார்த்து போடணும். இது ஆக்சுவலா மாங்காவை நம்ம மணத்தக்காளிக்காய் வத்தல் அது மாதிரி போடுற மாதிரி உப்பு ஜலத்துல நிறைய ஊற போட்டு வெயில்ல காய வைக்கணும். திருப்பி மறுபடியும் இந்த உப்பு ஜலத்துல போட்டு மறுநாள் காய வைக்கணும். மாத்தி அந்த உப்பு ஜலம் மொத்தம் அந்த மாங்காய் எடுத்து போட போறது இல்லை. plenty of salt. இதுக்கு ஒரே ஒரு துளி ஊண்டு சிட்டிக இது மாத்திரம் போடுறேன். மஞ்சப்பொடி. Yes. Just a dash. எப்படி இருக்கு பாத்தியா? நல்ல கட்டியமா இருக்கு. இப்போ you add the pulp of the whatever you have ground. Pulp இல்ல,
அரைச்ச பேஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், பல்ப் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு வாட்டி நான் அந்த மவுண்ட் பேட்டன் மணியர் அவரோட ஒர்க் ஷாப் பண்ண தெரியுமா, அவர் சொன்னார் அந்த மிக்சியில வந்து நம்ம அந்த ரசப்பொடி அரைக்கிறது உள்ள இருக்கிறதோட மேல ஒட்டின்னு இருக்கும்ல அந்த ஃபைன், அதுல இருந்து தான் வாசனை. நான் அந்த ஃபைனலா அலம்பி ஊத்துறதுல தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் வருது, நல்லா ஒட்டிக்க இருக்கு பிகாஸ் ஆஃப் த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டிக்க இருக்கு. இந்த ஓடெல்லாம் தெரியுது பாரு. ஃபேண்டாஸ்டிக். அது அப்படியே போயிட்டு போகாம ஒரு புக்கை வச்சு தவுக்குன்னு இப்போ இதயம் நல்லெண்ணெய் ஊத்துறேன். இது கொஞ்சம் தாராளமா ஊத்தணும். இப்போ அதை போடுறேன் நான். கருவேப்பிலை பாரு, இது ஸ்ப்ளட்டர். போட்டா சபாஷ். பண்ணி டேஸ்ட் கூட கலப்பு கலப்பு எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் வச்சிருக்கேன். சோ நைஸ். சிக்காப்பா சொல்லிலே சாப்பிடலாம். சிக்காப்பா எல்லாம் நல்லபடியா இருக்கணும். போறது ராகேஷ் ஜாகிரதை. க்ளோஸ் அப் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் see. இத எடுத்து ஒட்டிக்க இருக்கு. அந்த ஸ்பூன்ல இருந்து வாய்க்குள்ள வரதுக்கே 10 செகண்ட் ஆகும் நினைக்கிறேன். சூடா இருக்கும். டு பி லைக் a gum, careful. உப்பே நான் போடல பாரு. ஆமா, மாவத்தல் உப்போட சரி. வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இஸ் அந்த மாங்காய் வத்தலுக்கே இருக்கிற ஒரு வாசனை, அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த மிளகோட ஒரு காரம், அந்த பருப்பு வாசனை, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து வரும்போது it's fabulous. It's just fabulous. It's a harmonious one. Am I right? So go ahead, try this recipe. ஏன்னா இதெல்லாம் வந்து small nuances. இது வந்து போன வருஷத்துக்கு மாங்காய் எப்படியும் இருக்கும், ஒன்னும் இல்லாட்டா கடையில கிடைக்கும். Okay, so go ahead, try this மா வத்தல் குழம்பு and let me know. இதுல வேரியேஷன்ஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதை எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்க. We'll be more than happy to respond to that and try it out. Cheers. Bye.